வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. எல்லாம் வல்ல இறைசக்தியான நம் சென்னிமலை முருகன் எல்லோர் மனதிலும், எல்லோர் வீட்டிலும், எல்லோர் குடும்பத்திலும் வந்து நல்லாசி தந்து இன்றைய நாளை சிறப்பாக்க வேண்டுமென மனதார பிரார்த்தனை செய்து, இன்றைய நாள் நட்சத்திரம் எல்லாம் எப்படி இருக்குது, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு எப்படிலாம் அமையப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோங்க. எல்லாம் வல்ல முருகனே துணை. 12/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க. அனைவருக்கும் விடுமுறை தினங்க. விடுமுறை தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்றைய நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 3:30 4:30 வரைக்கும். கௌரி பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 ஆரம்பித்து 11:30, மதியம் 1:30 2:30. அபிஜித் நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை 12:56 ஆரம்பித்து 2:29 முடியுதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 5:02 ஆரம்பித்து 5:50 முடியுது. அதே போல் அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலை 11:24 வரைக்கும் சௌமியம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் துர்வாஞ்சம் அப்படிங்கிற யோகம் வந்துடுதுங்க. சந்திரபலத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள், அதாவது 13/1/2025 வரைக்கும், அதுவும் காலையில் 6:38 வரைக்கும் மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் இந்த 6 ராசிக்கு அமோகமாக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:34 வரைக்கும் சதுர்த்தி திதி, அதாவது இன்னைக்கு பௌர்ணமி நாளுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 11:24 வரைக்கும் மிருகசீரிஷம், அதுக்கப்புறம் திருவாதிரை வந்துடுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:09 வரைக்கும் பராமியம் யோகம் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் மகேந்திரம் யோகம் கன்வெர்ட் ஆகிக்குது. நாளை பொறுத்த வரைக்கும் சமநோக்கு நாள், ஆனாலும் வளர்பிறைகளை நோக்கி இருக்குதுங்க. சூரியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:38 ஆரம்பிக்குது. சந்திரோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலையில் 4:28 தான் ஆரம்பிக்குது. சூலம் மேற்கு, அதனால் பரிகாரம் வெள்ளங்க. சந்திராஷ்டமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது, அனுச நட்சத்திரத்துக்கு இருக்குது. இந்த 2 நட்சத்திர காலங்களும் இன்னைக்கு வண்டி வாகனத்தில் போகிறப்போ தேவையற்ற பேச்சுக்கள், இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள் இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அன்போடன் கேட்டுக்கிறோம். சூரிய ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தனுசில் ஃபுல்லாக இருக்கிறாருங்க. சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே மிதுனத்து தான் இருக்குது. தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 11:24 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகமாக கன்வெர்ட் ஆகிக்குது. ராகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலையில் 4:31 ஆரம்பித்து 5:55 தான் முடியுதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 12:17 ஆரம்பித்து 1:41 முடியுது. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியம் 3:06 கரெக்டாக ஆரம்பித்து 4:31 முடியுதுங்க. தியாஜியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 7:32 ஆரம்பித்து 9:05 முடியுதுங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆருத்ர தரிசனம் அப்படிங்கிற ஒரு அமோகமான விசேஷமான நாள் இன்னைக்கு வந்திருக்குதுங்க. அதனால் உங்கள் குடும்பத்துடன் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் சிவனின் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்திட்டு, இன்னைக்கு இந்த ஹோரை நேரங்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஹோரை அறிந்தவன் புத்திசாலி அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த ஹோரை நேரம் என்னென்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 2 to 3 வந்துடுதுங்க. காலையில் 9 to 10, மாலை 4 to 5, இரவு 11 to 12. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 12 to 1, 12 to 1, காலை 7 to 8, மதியம் 2 to 3, மறுபடியும் இரவு 9 to 10ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 1 to 2, காலையில் 8 to 9, மதியம் 3 to 4, இரவு 10 to 11. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலையில் 4 to 5, மறுபடியும் காலையில் 11 to 12, மாலை 6 to 7. இந்த சந்திரஹோரை, சுக்கிரஹோரை, புதன்ஹோரை, குருஹோரை இந்த ஹோரை நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நல்ல நேரத்தையும் டைம் கால்குலேட் பண்ணி ஒரு காரியத்தை, ஒரு செயலை செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஐதீகம் மட்டும் இல்லைங்க, உண்மையும் கூட. மேசராசி என்பவர்களே, இன்னைக்கு புதிய தொழில் தொடங்கணும் அல்லது புதிய வேலைவாய்ப்பை தேடி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு உண்டான பணத்தட்டுப்பாடு, கொஞ்சம் காரிய சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி காலையில் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஆர்ட் கல்ச்சரில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு எக்ஸிபிஷன் போகிறத ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதில் சில விஷயங்களையும் கற்றுக்க முடியும். அந்த கற்றுக்கிட்ட விஷயம் நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உதவக்கூடிய ஒரு செயலாக இன்றைக்கி காமிக்குதுங்க. அதே போல் இளைஞர்கள் இளைஞர்கள் இருந்தீங்கன்னா தங்கள் படிப்பில், தங்கள் டெக்னாலஜி வயசில், உங்கள் நாலேஜ் வயசில் ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருப்பீங்களே, அந்த திங்கிங்கில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அதை பற்றி கற்றுக்கணும், அதை பற்றி நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. அதே போல் பிஸ்னஸ் இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்களே, இன்றைக்கி நம்ம தொழிலை சிறக்கணும், தொழிலில் என்ன முன்னேறதுக்கு வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டினீங்கன்னா அந்த
ஆர்வமே இன்னைக்கு செயலாக்கம் தந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களை மாற்ற போகுதுங்க. அதனால் கவலைப்படாமல் தொழில் வேலைவாய்ப்புக்கு செய்கிற வேலைவாய்ப்புக்கு அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபாரத்துக்கு போகிறவங்க ரொம்ப அதிகமான ஒரு இன்கமோட வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிடுறீங்க. இதில் அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலி தான் இன்னைக்கு. இருந்தாலும் சில விஷயங்களில் சுணக்கம் இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அதே போல் நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணங்கள் உங்களுக்கு கடன் வராமல் இருந்திருக்கும். அந்த பணமெல்லாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் நீங்கள் சில பணத்தட்டுப்பாட்டுக்கு உண்டான காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணத்தட்டுப்பாடுனா எப்படிங்க, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் கடன் வாங்கி செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேறு அந்த பணத்தட்டுப்பாடுக்கு ஒரு அவசியம் இல்லாமல் போயிருந்து வச்சுங்களேன். இதுதான் விஷயம். அதே போல் குடும்பத்துடன் கொஞ்சம் மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆருத்ர தரிசனம், ஒரு கோயில், இந்த மாதிரி விசேஷத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் டைம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பணத்தட்டுப்பாடு இருக்குங்காட்டி செலவுகள் விஷயத்தில் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கஞ்சத்தனமாகவே இருங்க. கஞ்சன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக, கஞ்சத்தனமாக இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம காசு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மனசு கொண்டு வந்துருங்க. சிலருக்கு புதிய கடன்கள் தன்னை போல வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதான் சொன்னேன், முதலே சொன்ன மாதிரி அந்த கடன் வாங்குற வேலையை இன்றைக்கி வச்சுக்காதீங்க. ஒரே நேரத்தில் ஒரு வேலை இல்லைங்க, 5 வேலை சேர்ந்து வந்துடும். செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துருங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்படி ஒரு கம்பல்சன் வந்துடும். தைரியமாக இன்றைக்கி செய்யுங்க. என்ன வேலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாள் லீவு ரெஸ்ட் எடுக்கலாம் நினைப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சொந்தக்காரங்க பைசூல் கூப்பிடுவாங்க, இல்லை ஒரு இடம் நிலம் வாங்கணும் வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரே டைமில் 5 பக்கம் போக வேண்டியது இருக்குது. வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய காலகட்டம். ஆனால் எதுலேயும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் எதுவுமே இறங்க வேண்டாங்க. உங்களை பற்றி நீங்கள் போலின்னு வச்சுக்கல, தவறாக பேசக்கூடிய சில பேர் கூட்டம் சேர்ந்துருவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஷார்ட் போட்டு படுத்து தூங்குவேன், எந்த காரியத்துக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களால் முடிஞ்சா போங்க, இல்லைன்னா வள்ளியப்பா அப்படின்னு வீட்லேயே படுத்துக்குங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு வருத்தப்பட்டீங்கன்னா நம்ம என்னைக்கு நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே போல் சில புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க, உத்தியோகத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி 100% நடக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெஸ்ட்டு, லீவு தான். ஒன்று சாப்பாடு, சினிமா, வீடு, இல்லை பார்க்கு, இல்லை ஒரு கோயில், இதோடு நீங்கள் நிறுத்திக்கங்க. வேறு எந்த ஒரு நல்ல முயற்சி, புதிய முயற்சி, புதிய வேலை வாய்ப்புகளுக்கு இறங்காமல் இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கல. எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஏமாற்றம் மிகுந்த ஒரு நாளாக உனக்கு சேர்ந்துருங்க. என்னதான் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தால் கூட சாயந்தரம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுங்க. மேசராசி நேயர்களே, நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது ஓட்டலான்னு வச்சுங்களேன். கவலையே பட வேண்டாங்க. பட்டுங்களா? ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னால் அது உங்களுக்கு தரும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நினச்சதெல்லாம் நடக்க போகுது, தொடங்க போகுது, ஹாப்பி அப்படித்தான் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் காலங்காலத்திலேயே உங்களுக்கு தோணும். நடக்குமா அப்படின்னா நடக்குங்க. யாரோட? உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட, சென்னிமலை முருகனுடைய ஆசீர்வாதத்தோட அமோகமாக இருக்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க. ஒரே இன்னைக்கு வியாபாரம், கடைக்கு லீவ் இல்லை அப்படின்னு தொழில் வியாபாரத்துக்கு போனால் கூட தைரியமாக போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவெல்லாம் பார்க்காதீங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உழைக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்பும் இன்னைக்கு ஒன்று அமைய போகுதுங்க. உங்களின் புது ப்ரொடக்ஷன், ஏதாவது ஒரு செனிமலையாக இருந்தால் பெட்ஷீட் தயாரிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு புது ப்ரொடக்ஷனை நீங்கள் ஏதாவது தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன், அது மார்க்கெட்டுக்கு அமோகமாக விற்பனையாக போகுது. ஒரு விவசாயி காய்கறி பறிச்சுட்டு போகிறீங்க, மார்க்கெட்டில் வெளியே போகணும்னு நினச்சா கூட இன்றைக்கி நல்லா விலை போகுங்க. உங்களை தேடி அருமையான தக்காளி பழம் இருக்குது, அருமையான புடலங்காய் இருக்குது, அருமையான கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு உங்கள் விவசாய பொருட்களை, நல்ல காய்கறிகளை அமோகமாக விற்பனை பண்ணக்கூடிய அட்டகாசமான நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் பெரிய பணத்தை முதலீடு செய்யணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக செய்யுங்க. தொழில் அதிபர்கள் அல்லது ஏதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டில், இல்லைங்களா, பெரிய முதலீடுகள் இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் மத்தியானத்துக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுக்குங்க. மத்தியானத்துக்கு மேலே இது அப்படியே தலைகளாக மாறிடுது. காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவான எல்லா தாட்ஸும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கங்காட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த வியாபார சுணக்கங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க. காலையில் நீங்கள் ஓஹோன்னு அள்ளிக்கலாங்க, தப்பே வராதுங்க. உங்கள் வார்த்தைகள் இருக்குல்ல, பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையை விட மேலான ஒரு வார்த்தைன்னா அது இன்னைக்கு பேச போகிறீங்க. உண்மைதான் மேக்சிமம். அதுக்கு மேலேயே நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஒரு தெய்வமே சொல்கிற மாதிரி அருமையான வார்த்தைகள்லாம் உங்கள் வாயிலிருந்து பட்டுன்னு உழுவ போகுது. இதை பார்த்துட்டு பல பேர் மயங்கி அண்ணன் சொன்னால் கரெக்ட் அப்படின்னு அமைதியாக நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஜாமி ஓடக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு ஜம்முன்னு இருக்குதுங்க, காலையிலிருந்து மத்தியானத்து வரைக்கும். அதே போல் உங்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு ஆழமான தாக்கத்தை, தன்னார்வமிக்க ஒரு செயலாற்றலை கண்டு எல்லோரும் பூரிப்பு மிகுந்து ஆச்சரியப்பட்டு வாய்ப்பொழுது பார்க்க போகிறாங்க. அப்பேற்பட்ட அருமையான ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்குதுங்க. மன அமைதி உங்களுக்கு எப்போ இருக்கும்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும். மதியானத்துக்கு அப்புறம் என்னடா
காலையிலும் நல்லா இருந்தது, மத்தியானம் கூட டல் அடிக்குது அப்படின்னு மன அமைதி கொஞ்சம் குறைஞ்சா கூட சாயந்தரமா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் ஆருத்ர தரிசனத்தை சந்தோஷமா கண்டு மகிழுங்க. மனமகிழ்ச்சி அதுக்கப்புறம் திரும்பி வந்துரு. கவலைப்படாதீங்க. நீங்க புதுசா ஒரு செயலை நீங்க கற்றுக்கொண்டு அந்த கற்றுதல் விளைவாக நாளைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் இருக்குங்காட்டி உங்களுக்கு சந்திரபலன் டவுனா இருந்தா கூட நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த ராசி கட்டம் அருமையா இருக்குன்னு வச்சுங்களேன். மத்தியானத்துக்கு மேல லேசான உடம்பு சரியில்லை, தலைவலி, கைகால் வலி, காய்ச்சல் இப்படி வருங்க. ஆனா நைட்டுக்குள்ள அது சிம்பிளா போயிடும் வச்சுங்களேன். இப்படிப்பட்ட இது இருந்தா கூட உங்க அப்பா அம்மா இருந்தா அவங்களோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. குடும்பத்துடன் தேவையில்லாம மத்தியானத்துக்கு மேல வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்பான விஷயங்களை ஷேர் பண்ணவே வேண்டாம். காலையில் வரைக்கும் நல்லா இருந்தால் கூட மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டாம். பழைய கடன் பிரச்சனைகள் காலையில் மத்தியானத்துக்குள்ள வசூலாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வசூலாகிறது கஷ்டம். கேட்கணும்னு நினச்சேன்னா காலையில் மத்தியானத்துக்குள்ள கேட்டுங்க. மத்தியானத்துக்கு மேலே அந்த கடன் பிரச்சனை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். வந்தால் வரட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூலாக விட்டுருங்க. மனசு வந்துங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயத்தையும் மத்தியானத்துக்கு மேலே செய்யவே வேண்டாங்க. நண்பர்களே, ரிஷபராசி நண்பர்களே, வியாபாரத்தில் சாயந்தரத்துக்கு மேலே கடினமாக உழைக்கணும். கொஞ்சம் தான் லாபம் கிடைக்கும். காலையில் லேசாக உழைச்சினாவே அதிக லாபம் கிடைக்கும். பார்த்துங்க, அவ்வளோதான். காலையில் ஓகே, மத்தியானம் கொஞ்சம் அப்படி இருக்குது. அதோட மொத்தம் இல்லாமல் நீங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் சில பேர்த்துக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. சலுகைகள் கிடைக்கும், சில விஷயங்கள் நடக்க போதும். அவங்க அவ்வளோ செய்ய மாட்டாங்க. அதனால் எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும். உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளோ பெண்டிங் போட்டுருங்களேன். மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியம் அருமையாக விளங்கும். மொத்தத்தில் நீங்கள் பல தடைகள் இருந்தால் கூட ஜம்முன்னு தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளத்தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது. கவலைப்படாதீங்க, சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய மன உறுதி, தைரியமான செயல்கள், தன்னம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்க போகுது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. புதிய உறவினர்கள், புதிய நண்பர்கள், புதிய நண்பிகள், புதிய வெளிவட்டார பழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு நாளாக, பயன்பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைய போகுது. எல்லாம் புதுசு. அப்போ நீங்களும் ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா கண்டிப்பாக ஆயிடுவீங்க. கொலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் சொல்லக்கூடிய கொஞ்சம் எதிர்பார்க்காத பெரிய ஒப்பந்தங்கள், பிஸ்னஸ்லையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, புதுசாக உங்களை விட அடுத்தபடி மேல் நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு அருமையான ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் பேசிஸு அது மாதிரி சைன் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. தைரியமாக பண்ணுங்கள். முயற்சி உடையோர் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் சீரியஸாக முயற்சி பண்ணாமல் லேசாக முயற்சி பண்ணாவே உங்களுக்கு சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி அருமையாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அட்டகாசமாக இருக்குங்காட்டி தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து இருக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. உங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள் விட உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்து ஏதாவது ஒரு சுமூகமான உறவு, முதல்ல கொஞ்சம் சண்டையா இருந்தால் கூட மனக்கசப்புல நீங்கி ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுமூகமான உறவு வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் யாருக்கு வராது அப்படிங்கிற ஒரு அட்வைஸை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. அதே அட்வைஸை உங்க சகோதரர்கிட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அட்டகாசமான நாளுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஒருவருக்கொருவர் நீங்க குடும்பத்தில் உதவி செஞ்சதிலிருந்து ஒரு பரஸ்பர அன்பு, பரஸ்பர ஒரு நட்பு அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிக்குங்க. அதனால் அதை கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பொழுதுபோக்கான வாய்ப்புகள் மத்தியானத்துக்கு மேலே அமோகமாக இருக்குது. குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு இன்ப லோக்கலில் கோயிலுக்கு போகிறது, ஒரு பார்க்குக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்குது. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க. மொத்தத்தில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை மிகுந்த செயல்களால் உங்களுடைய ஜாப்பும் சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு சரி அட்டகாசமாக அமைய போகுதுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டியது இல்லைங்க. வேலைக்கு போகிறவங்க இன்னைக்கு லீவாக இருந்தால் கூட திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஃபோன் வருங்க ஆஃபீஸ்லேருந்து. ஐயா, நீங்கள் நேற்று செஞ்ச செயலை நம்ம மேனேஜர் பாராட்டினாரு, நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு கிடைக்க போகுது, ஒரு பாராட்டு கிடைப்போது அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுங்க. பிள்ளைகள் வழியிலிருந்து கூட ஒரு நல்ல செய்தி. அவன் ஹாஸ்டல் படித்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவனுடைய அடுத்த லெவல் கட்டத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைய போகுது. அதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுவான். அதுவும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்துக்கு தரப்போகுதுங்க. இத்தனை நேரம் பண்ணால் கூட சாயந்தரமாக கொஞ்சம் தானம் தருவோம், மனசார ஓப்பனாக எல்லாம் பண்ணுங்க. முடிஞ்சால் வஸ்திர தானம் பண்ணுங்க. இல்லாத ஏழைகளுக்கு ஒரு சீலை, ஒரு புடவை, ஒரு வேட்டி துட்டு இப்படி எடுத்து கொடுங்க. இல்லாத ஏழைகளுக்கு இன்னும் மகிழ்ச்சி அந்த கடவுள் இரட்டிப்பாக்கி தரக்கூடிய அருமையான நாளாக இன்னைக்கு தெரியுதுங்க. அதாவது பொருள் இருக்குல்ல, காசு போனால் அதுக்கு கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய கொஞ்சம் மனசு இருக்குங்க. எதுக்கு அவனுக்கு செலவு, நாம தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கு. அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. கடவுள் நம்ம கொடுத்தா அது கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் மனசை தாராளமாக மயப்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு கடவுளும் உங்களுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருங்க. அதனால் கொஞ்சம் தைரியமாக பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்களே, அமோகமான நாளாக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, சரிங்களா? கடகராசி நேயர்களே, இன்னைக்கு லீவுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் அந்த வேலைப்பளுங்காட்டி நீங்கள் சங்கடப்பட மாட்டீங்க.
சந்தோஷம் தான் போடுவீங்க. அந்தளவுக்கு சந்திரபலன் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு மற்ற சாமிகள் உங்கள் கடவுள் எல்லாம் தேடி வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வியாபாரத்துக்கு போகிறவங்க வேலை வாய்ப்பு தான் சொல்லிட்டோம். வியாபாரத்துக்கு போகிறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் நீங்கள் ஓஹோன்னு லாபம் எதிர்பார்க்காட்டியும் லாபம் இல்லாமே இருக்காது. ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. மொத்தத்தில் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்குங்காட்டி காலையிலேயே அந்த காசு எடுத்துகிட்டு முடிஞ்சால் மத்தியானம் கடையில் லீவ் போட்டு குடும்பத்துடன் வந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி வேறு ஒன்றும் தப்பு வர போகிறது இல்லைங்க. உங்கள் மனசில் ஏதாவது ஒரு எண்ணங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஐயோ அது அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே போய் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே மனசை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி பேசாமல் சாப்பிட்டு வந்து தூங்குங்க. எல்லாம் வல்ல உங்கள் குலதெய்வத்தையும் எல்லாம் வல்ல சனிமலை முருகனை நினச்சி படுத்துருங்க. அவங்களே உங்கள் மன அமைதிக்கு ஒரு அருமையான வழியை அவங்களே காய்ப்பாங்க. கொலைப்பட வேண்டாங்க. இன்றைக்கி நீங்கள் தனியாகத்தான் இருக்கணும், என்ன குடும்பம் அப்படின்னு ஒரு சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் வந்துட்டு போகுங்க. கடகராசி நேயர்களே, அப்படிலாம் அவசரப்பட்டு டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. எதை பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் 4 பேர் வேணும், நம்ம குடும்பம் நம்மளோட உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்திக்கங்க. தனியுமையே இனிமை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பார்ட்டிக்கு போகிறது, ஏதாவது பீச்சுக்கு போகிறது, தேவையில்லாத நண்பர்களுடன் சேர்ந்துட்டு அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் வேண்டாங்க. தனிமையாக இனிமைன்னு போனீங்கன்னா இனிமை கசப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பம் தான், எல்லாமே உங்கள் பெற்றோர்கள் தான், எல்லாமே நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு கூட்டோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அமோகமாக இருக்கலாங்க. கடகராசி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை அப்படி தானே இருக்கணும். தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோங்க, சரிதானுங்க. அப்படிலாம் ஒரு கூட்டு முயற்சியாக நீங்கள் இருந்து பழகணும் அப்படின்னு மனசார நினச்சிங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. அதனால் குடும்பத்துடன் போய் அந்த சுப நிகழ்ச்சியை நீங்கள் அமோகமாக பங்கு பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விருந்தினர் திடீர்னு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்ப்பா, பச்சி போண்டா சுட்டு கொடு, காலைப்பில் ஒரு ரோஸ்ட் போட்டு கொடு அப்படின்னாலும் வருவாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை அவங்களோட வடை போண்டா சுட்டு கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க சந்தோஷமாக திருப்பி அனுப்பிச்சுவீங்க. விருந்தினர்கள் வந்து சும்மா சாப்பிட்டு போக மாட்டாங்க, ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அதனால் பாயசம் முடியாது, பாயசம் செஞ்சு கொடுங்க. நல்ல செய்தி அவங்க வாயிலிருந்து வரப்போகுது, அந்த நல்ல செய்தினால உங்கள் குடும்பம் குதூகலம் அடைய போகுது அப்படிங்கிற ஒரு உண்மையை இன்றைக்கி சொல்லிடுறாங்க. அதே போல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஜாப்பு, ஏதாச்சும் வேலை வாய்ப்பு, வேறு ஏதாவது ஆதாயம் பண்ணால் அன்றைக்கி லீவு. பட் அதுக்குண்டான ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்கள் காது குளிர வரப்போகுதுங்க, கவலைப்பட வேண்டாதாங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. உதவியாக அவங்கள்ட்ட கேளுங்க, டக்குன்னு ஒன்று செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சில வியாபாரத்தில் வேலையில் மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து போகும். அதுக்குண்டான ஒரு ஸ்டெப்பை கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். நாளைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. மொத்தத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இன்னைக்கு மிக மிக உகந்த வெற்றிகரமான ஒரு நாளாக கடகராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் உங்கள் குலதெய்வமும் சரி நம்மளை முருகனும். மனசார நம்புங்க, நம்பி ப்ரே பண்ணுங்க. அருமையான நாளுங்க, ரைட்டுங்களா? சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் எது போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வேலை எப்படி பண்ணாலும் சரி, அமோகமாக இருக்க போதும். சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு மேலே என்ன வேணும், அப்படி தான் சொல்ல தோணுதுங்க. உங்கள் உறவுன்னு சொல்லக்கூடிய குடும்பமாகட்டும், நண்பன் நட்பி ஆகட்டும், எதாக இருந்தாலும் கொஞ்சம் பாசமலை அதீதமாக பொழியக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குது. உங்கள் நட்பு வட்டாரத்தில் தீவிரமாக அன்பை பரிமாறிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க. பொழுதுபோக்குக்கு அருமையான நாளாக அன்றைக்கி அமைஞ்சிருக்கிறது நல்லதுங்க. அதே சமயத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 10 பேர் ஒரு கருத்தை சொன்னால் அப்படியே சாமி அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களாக வாலிண்டராக போய் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் பேச்சு அங்கே எடுபடுறதுக்கு உண்டான காலகட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 10 பேர் சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்டு அப்படியா புரிஞ்சா சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதனால் அவள் அமைதியானாலப்பா, நம்ம சொன்னால் கேட்டுக்குவானப்பா அப்படின்னு நல்ல பேரோட இன்றைக்கி பொழுத ஜாலியாக ஓட்டிடலான்னு வச்சுங்களேன். உங்களது தினசரி பழக்க வழக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் அது அருமையாக இருக்குது. நீங்கள் தைரியமாக பண்ணலாம், ரைட்டுங்களா? ரிலாக்ஸ் மைண்டோட உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாக்கிங் போகிறீங்க, இல்லை ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் எந்த தடங்களும் வராது. ஒரு விலை கம்மியாக கேட்குறீங்க, ஒரு பொருளை கேட்டால் கூட அவர் கேட்டால் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுக்காக 100 ரூபா பொருள் 2 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டானுங்க. 100 ரூபா பொருளை ஒரு 80 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா சரி கொடுத்துருவான்னு வச்சுக்கல. தைரியமாக இருங்க. அதே போல் புதிய வேலை வாய்ப்புக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது செயலாக்க திட்டம் இன்னைக்கு நிறைவேறும்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு 4 மணிக்கு மேலே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த ஹோரை நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அருமையாக நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஆளுமை திறன் சொல்லக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மற்றும் நீங்கள் நிர்வாக திறமையில் டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஐடியாக்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே, அதுவும் ஹோரை நேரத்தில் திங்க் பண்ணிங்கன்னா நல்ல பிளான்ஸு, நல்ல ஐடியாஸு உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மைண்டில் வந்து நிற்கும். அதை நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அமோகமான நாளாக நாளைக்கு இருக்குமான பார்க்கலாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த திங்கிங்கே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை கடந்து போகலாங்க. அதே போல் உங்களுக்கு பணம் இருந்தால் செலவழிக்கக்கூடிய மனம் இருக்குது.
பார்த்து செலவு பண்ணுங்க. ஓவரா செலவு பண்ணி ரொம்ப பாக்கெட்டை மைனஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தானம் தர்மம் பண்ணுங்க. கோயிலுக்கு குடும்பத்துடன் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி தாராளமாக கிடைக்க போகுது. சிம்மராசி நேயர்களே, சந்திரபலன் ஓஹோன்னு ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி தான் தைரியமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்களும் இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் முதலில் சொன்ன மாதிரி பாக்கெட்டில் பணம் ஃபுல்லாக இருந்தால் செலவு கம்மியான பாருங்க. தான தர்மம் பண்ணணுங்க. உங்கள் வரவறிஞ்சு செலவு பண்ணிட்டீங்கன்னா சாயந்தரம் வரப்போ பணம் இருக்குது, இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு சாயந்தரம் வந்துடுவீங்க. கடன் மட்டும் இன்றைக்கி வாங்கிடாதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை கழிக்கிற மாதிரி பாருங்கள். வெளி உணவுன்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி அந்த வெளி உணவு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே, அதுவும் நைட்டில் மிட் நைட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி அன்னதானம் சாப்பிடுங்க, வீட்டில் சாப்பிடுங்க, இல்லை நல்ல ஹோட்டல் சாப்பிடுங்க. ரோட்டு கடை இந்த மாதிரி அனாவசியமான உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. போராடி தான் வெற்றி வெட்டினேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த போராட்டம் சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும். ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடையிறதுக்கு இன்னைக்கு பேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் வெற்றி பெறுவதற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இன்னைக்கு அமையுது. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மொத்தத்தில் சில விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அந்த நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சிங்கன்னா இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நாள் உங்களுக்கு தானே, வேற யாருக்குமே இல்லைங்க. பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் சிம்மராசி நேயர்களே. சரிங்களா? கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு எதை எடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு வியாபாரத்துக்கு போகணும், தொழிலுக்கு போகணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்பிடுவீங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறியா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு டக்குன்னு இன்னைக்கு காலங்காத்தால அடி எடுத்து வைக்கிற காரியமெல்லாம் அமோகமாக இருக்க போது. சந்திரபலன் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கவலைப்படாமல் போகலாங்க. உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, நேற்றே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு போகலாங்க, தைரியமாக போகலான்னு வச்சுங்களேன். அதே போல் உங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்குல்ல, பாசிட்டிவ் எண்ணங்கள், அது காலையிலேயே முகமலர்ச்சியோட பாசிட்டிவ் எண்ணங்கள் டக்குன்னு வந்து முன்னாடி நிற்கும். நெகட்டிவ் எல்லாம் கீழே போயிடும், பாசிட்டிவ் எல்லாம் டக்குன்னு வந்து முன்னாடி நிற்கும். அதுபோல் எண்ணங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த எண்ணத்துக்கு உண்டான செயலாக்க திட்டத்தை பண்ணிங்கன்னா இன்னைக்கு அமோகமான நாளாக தான் ஃபுல் டே இருக்க போதுங்க கன்னிராசி நேயர்களே. அதே போல் சில விஷயங்களை நீங்கள் மனசு விட்டு உங்கள் பெற்றோர்களிடம், மேரேஜ் ஆயிருந்தால் உங்கள் மனைவிகளிடம், இல்லை குடும்பத்தாருடன் உட்கார்ந்து மனமுட்டு பேசுங்க. அப்போ இன்றைக்கி இது லாபம் வரப்போகுதுப்பா, இந்த பணத்தை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணி பேசுங்க. ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதில் ஒரு ஐடியா நல்ல ஐடியாவா, உங்களை விட பெட்டர் ஐடியாவா இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்க. அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் ரெட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. பெரியவங்க மூத்தோர் சொல்லை இன்னைக்கு மதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுது. அதைத்தான் அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னு வச்சுங்களேன். அதேபோல் எதிரிகள் உங்களை பற்றி சில திட்டமிடுவாங்க. இவனை ஏதாவது டவுன் பண்ணணும்டா, டெவலப் ஆகிட்டே இருக்கிறானே அப்படின்னு திட்டமிடுவாங்க. அந்த திட்டம் பழிக்கக்கூடாதுன்னா காலையில் நல்ல எண்ணங்களை மனசில் வச்சா கூட உங்கள் குலதெய்வத்தை நினச்சிங்க. உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எதிரியின் திட்டங்களை பழிக்கக்கூடாது. முருகா, எதிரியின் திட்டங்கள் பழிக்கக்கூடாது, குலதெய்வமே அப்படின்னு மனசார வேண்டிக்கங்க. அவங்க எண்ணமில்ல அவங்களுக்கே பாதிப்படையும், அதெல்லாம் ரிட்டர்ன் போயிடும் வச்சுக்கல. அதுபோல் உங்கள் நெகட்டிவான தாட்ஸ் வராத நண்பர்களை கூட வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எண்ணங்கள் வரக்கூடிய குடும்பம், நட்பு, அப்படி கொஞ்சம் க்ளோஸாக இன்றைக்கி பழகிறதுக்குண்டான வாய்ப்பை தேடிக்கிங்க. பிரச்சனை வராதுங்க. நேரம் இன்னைக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்காட்டி வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. அமோகமான நாளாக கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம்னு வச்சுங்களேன். அதோட போல் ஏதோ நீண்ட கால திட்டம் ஒன்று வச்சுருப்பீங்களே, அந்த திட்டத்துக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அருமையான நாளாக இருக்குங்காட்டி இதை சைன் பண்ணணும், அல்லது அதை வந்து வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்கள். முதலீடுகள் பண்ணணும்னு நினச்சா கூட இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. முதலீடு பண்ணக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்குங்காட்டி கன்னிராசி நேயர்களுக்கு ஓகோ தான். அதோடு மட்டும் இல்லைங்க, என்ன பார்த்தீங்கன்னா எதை பேசினாலும் ஜெயிக்குமா அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. மத்தியானத்துக்கு மேலே கொடுக்கல் வாங்கல் கூட காலையோட முடிச்சுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் சாயந்தரமாக எதையும் வச்சுக்காதீங்க. மத்தியானம் அதை அப் டு 4 மணி வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கங்க. 4 மணிக்கு மேலே கொஞ்சம் டவுனாக இருக்குங்காட்டி நீங்கள் எதையும் பெருசாக பண்ணிக்க வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்தில் கூட சாயந்தரமாக கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரைட்டுங்களா? காலையில் மத்தியானம் சூப்பராக சாப்பிடலாம். நைட் உணவு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா உடம்புக்கு உண்டான தொந்தரவுகள் வராமல் இருக்குன்னு வச்சுங்களேன். அதே போல் வண்டி வாகனத்தில் போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம், ஏன்னா எதிரிகள் பலம் வந்து என்னதான் மைனஸாக இருந்தால் கூட சில பேர்த்தருடைய கண் பார்வை, கண் திருஷ்டி உங்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்காட்டி நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் பலிக்காமல் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி சில பேர்த்தனுடைய பார்வை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நேராக நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணிங்கன்னா இந்த சினிமாவுக்கு போகிறது, பார்க் போகிறத தவிர்த்துட்டு குடும்பத்துடன் உங்கள் குலதெய்வத்துக்கு முடிஞ்சா போங்க, இல்லை உள்ளூர் கோயிலுக்கு ஆருத்ர தரிசனம் நடக்கல சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டீங்கன்னாவே நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உங்களை விட்டு விலகி உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறவங்களாம் கிட்டே வர மாட்டாங்க. ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு திருவருள் புரியக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. கடவுள் உங்கள் பக்கம் தான் இருக்கிறாரு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அமோகமான நாளாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு வச்சுங்களேன். சரிங்களா? துலாம் ராசினர்களே, இன்னைக்கு ஏதான எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் நடக்குமானா நடக்கும், கொஞ்சம் கால தாமதமாகனு வச்சுங்களேன். காலையில் நீங்கள் ஒரு காரியத்தை நடக்கணும் அப்படின்னு நினச்சா அது இழுவரியாகி சாயந்தரமாக தான் முடியும்.
நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு டக்குன்னு முடியக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. சந்திரபலன் கொஞ்சம் டவுனாக இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். காரிய அனுகூலத்துக்கு உண்டான நாளாக இது உனக்கு தெரியல. அதனால் இந்த சண்டேவை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த நாளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆன்மீக பயணம், ஒரு இன்ப சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி காலத்தை கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. அதனால் வீட்டில் சாப்பிடாமையோ காலையில் கோயிலுக்கு போங்க, குடும்பத்துடன் போயிட்டு வாங்க, அப்படி ஒரு நாளை நீங்கள் மாற்றிக்கிங்க. மற்றபடி ஒரு பெரிய வேலை வாய்ப்பு, ஒரு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரம் அப்படிலாம் இருக்குமானா இருக்காது. இன்றைக்கி நாள் ஒரு சாதாரண நாளாக உங்களுக்கு, ஆனால் ரொம்ப மைனஸாக இல்லைங்க, ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லை, ரொம்ப மைனஸாகவும் இல்லை, ஆவரேஜான நாளாக நீங்கள் இருக்கணும்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கே முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் திருமணம் பற்றி ஏதாவது தகவல் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது கூட இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு நல்ல செய்தியாக வந்து உழவு போகுது. அங்கே புள்ள ரெடியாக இருக்குது, பையன் ரெடியாக இருக்குது, பார்த்து பேசலாமா அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமும் தெரியுதுங்க. சொந்தக்காரங்கிட்ட இருந்து தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்குங்க. தேவையான பேச்சுக்கள் பேசினா கூட பிரச்சனை வர்றப்போ இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்காட்டி தேவையற்ற பேச்சுக்களை பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசாயிருங்க. அதனால் இன்றைக்கி முதல்ல சொன்ன மாதிரி கீப் குவைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டே இருங்க. ரொம்ப ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், ஒரு ஒரு சுபகாரியத்துக்கு நீங்கள் தான் வந்து ஐடியா கொடுக்கணும்னு சொன்னால் கூட அதை சொல்லாது. இன்னைக்கு ஐடியா இல்லைப்பா, நான் யோசனை சொல்கிறேன் அப்படின்னு விலைக்குங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ஐடியா சொல்லுவீங்க, அதை கெடுக்கிறதுக்கு 2 பேர் வந்துடுவேன். அப்போ இவர் சொன்ன ஐடியாலாம் பண்ணேன் வீணா போச்சுவார் அப்படின்னு ஃபியூச்சரில் ஒரு பேர் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருங்க. முதல்ல நீங்கள் எதுக்குமே தலைமை ஏற்று பண்ணக்கூடிய அந்த நாள் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அமைதியாக கழிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக பேசக்கூடிய காலகட்டம் சாயந்தரம் வந்தால் கூட இந்த ரகசியமான மனசுக்குள்ள சில எண்ணங்கள் வச்சுருப்பீங்களே, அதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும், குடும்பமாகட்டும், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணாதீங்க. அது உன்னுடைய தாட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் என்னன்னா கூட அந்த எண்ணத்தை ஓப்பனாக எல்லாத்தையும் பேசாதீங்க. அவங்க ஏதாவது சொன்னால் ஆமாஜாவும் கூட கேட்டுக்குங்க. நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வராதிங்க. இன்றைக்கி மொத்தத்தில் அமைதியாக இருங்க, அமோகமான நாளாக அமைய போதுங்க. அதோட ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களை புகழ் சேர்க்க போகுது. நைட் தூங்குறக்குள்ளே இத்தனை நாள் குறைகள் இருந்தால் கூட கடவுள் பாருங்களேன், இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அதன் மூலிமா உங்களால் தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன், அருமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னு உங்களை உயர்த்தக்கூடிய, உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய புகழ் இன்னைக்கு நைட் தூங்க போகிறீங்க, பெட்டுக்கு போகிறீங்களே அதுக்குள்ளே வரப்போகுதுங்க. அதனால் துலாம் வந்து ஒரே டவுன் கிடையாது, நைட்டுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க, கவலைப்படாதீங்க. சில சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தொந்தரவு பண்ணுவாங்க. மாப்பிள்ள ஒரு 1000 ரூபா கடன் கொடுறா, காசே இல்லை அப்படின்னு அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அன்பு தொல்லைகளுக்கு அடிபணிச்சு போனீங்கன்னா பணங்காசும் போயிடும். அன்பு தொல்லையை அன்போடு நிறுத்திக்கங்க, தொல்லையை விலகிருங்க, அதுதான் பிரச்சனை. அன்போடு இருக்கட்டும், எதுக்கு நமக்கு தொல்லை, சரிதானுங்க. அப்படி மட்டும் இல்லை, இருந்தாலும் விடமாட்டாங்க, நைன் நச்சரிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்சால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் செல்ஃபோனில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டில் தூங்கிடுங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போயிருங்க. ஆனால் நீங்கன்னா நாட் ரீச்சபிள் இருக்காருங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. அதை யாரும் கடன் கேட்க மாட்டாங்க. இது ஈஸியான வழின்னு வச்சுங்களேன். இது வந்து கட்டத்தில் சொல்லிங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை உணர்ச்சி வசப்பட்டு உங்களை வந்து தூண்டி விட்டு அதில் சந்தோஷம் காணக்கூடிய சில அநேகம் பேர்கள் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் நெகட்டிவான தாட்ஸ்குள்ளே உள்ள கொண்டு வந்து உங்களை அமுத்தி சந்தோஷப்படுவாங்க. எனக்கு தெரிய அவனை பற்றி அப்படின்னு சிரிப்பாங்க. அந்தளவுக்குலாம் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் முடிஞ்சா மதியானம் காலையில் வரைக்கும் நல்லா இருக்குது, மதியானத்துக்கு மேலே செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கம்மனை வீட்டில் தூங்குங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா அமோகமான நாளாக இருக்க போதுங்க. வாகனம் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வாகனம், வண்டி, காரு, பைக் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே போல் இன்றைக்கி தேவையில்லாத விவாதங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறது, அது தேவையில்லாமல் அரட்டை அடிப்பீங்களே, அந்த அரட்டை கச்சேரி நிறுத்திங்க. எந்த கச்சேரி இன்றைக்கி வேண்டாம், இல்லை உங்களுக்கு கச்சேரி பண்ணி விட்டுருவாங்க. அரட்டை கச்சேரி இல்லாமல் தடைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி சந்தோஷம் தேவைன்னா மத்தியானத்துக்கு மேலே தடைகளை தாண்டி போயிட்டே இருக்கணும். எதுக்கு தடைகளை தாண்டணும் அப்படின்னா மகிழ்ச்சிக்காக. அந்த மகிழ்ச்சி வரணும்னா அந்த செல்ஃபோனு மற்றவங்க பேச்சை காது கொடுத்து கேட்காம இருந்தீங்கன்னாவே அந்த மகிழ்ச்சி அப்படியே நிலச்சி நிற்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி யாரோடைய ஷேர் பண்ணிக்கவே வேண்டாம். உங்கள் உண்டு, நீங்கள் வேலை உண்டு, குடும்பம் உண்டு அப்படின்னு ஹாப்பியாக இருங்க. செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி அமோகமாக இருக்கலாம். சரிங்களா? போயிட்டு விட்டுங்களா? விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு இல்லை, ஆகான்னு இல்லைங்க, சுமாரான நாளைத்தான் உங்களுக்கு இருக்குது. சந்திரபலன் டவுனாக இருக்குங்காட்டி தான் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாளை பற்றியில் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் டைம், உங்கள் கடவுள், உங்கள் குடும்பத்துடன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நாளை ஒதுக்கிட்டார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒரு லோக்கல் டூர், ஒரு நாள் ட்ரிப்பு போயிட்டு வாங்க. அதில் எந்த தப்பு வராது. ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு சுற்றுலா போகிறது, இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அமோகமாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்றைக்கி வேலைன்னு வேலைக்கு போகிறது, தொழிலுக்கு போகிறது, அது மாதிரி இருந்தீங்கன்னா
அதில் லாபமும் இருக்க போகிறதில்ல, வேலைக்கு போனால் வேலைப்பளுவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி இன்றைக்கி சண்டே ஹாலிடே, அதுவும் உங்களுக்கு டோட்டல் ஹாலிடே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமோகமான ஒரு நாளாக அமைய போதுங்க. சில சளி பிரச்சனை, தொண்டையில் பெயின், இந்த மாதிரி சின்ன உடல் உபாதைகள் வரும். அதுக்கு நீங்கள் பெரிய ட்ரீட்மெண்ட்னு போக தேவையில்லை. நாட்டு வைத்தியம் சொல்லக்கூடிய சில வைத்தியங்களை எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். வேறு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சுடுதண்ணிக்குள்ள மிளகு போட்டு குடிச்சா கூட தொண்டை வலி சரியாக போகணும்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க, கேட்க மாட்டோம். அப்படி பாட்டி சொல்கிறத கேட்டு அந்த வைத்தியத்தை பண்ணால் கூட அந்த வழி சரியாக போயிருந்து வச்சுக்கல. அப்பேற்பட்ட சில விஷயங்கள் மைனஸாக இருந்தால் அதுக்கு ரெமெடி சிம்பிளாக பண்ணிங்கனாவே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. சந்திரபலன் டவுனாக இருக்குன்னு ஒரே பண்ணாதீங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தலைவலி வந்தால் கூட அந்த மாதிரி சின்ன வைத்தியம் பண்ணால் ஓஹோன்னு ஓடிடு. தலைவலி யாரால வரும்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதனால தான் தலைவலி வரும். அதுதான் தலைவலின்னு சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்துடன் மனைவி சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, தலைவலியே வராது. நண்பர்கள் ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்குது, அதை காதில் வாங்கினா தலைவலி வந்துடும். அதனால் தேவையற்ற பேச்சுக்கள் இன்றைக்கி பேசவும் வேண்டாம், காதில் போட்டுக்கவும் வேண்டாம். காதையும் க்ளோஸ் பண்ணிக்கங்க, நீங்களும் பேச வேண்டாம். அப்படி இருக்கிறப்ப தலைவலி இல்லை, எந்த வலியும் வராது. ரைட்டுங்களா? சந்தோஷமாக இருக்கலாம், மனசோர்வு உண்டாகாது, கவலைப்படாமல் இருக்கலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதுவும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு நல்ல செய்தி, கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஒரு தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை நம்பலாங்க. இயல்பாகவே சில விஷயங்களை நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. கலை நுணுக்கம் சொல்லுவாங்களே, அதில் அது யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ஆஹா அந்த பொருள் நல்லா இருக்கு, வீட்டுக்கு வாங்கி வச்சா அழகாக இருக்குமே, இல்லை காருக்குள்ளே வாங்கி வச்சா அழகாக இருக்குமே அப்படின்னு அந்த கலை ஆர்வம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்சால் பணம் இருந்தால் அது கொஞ்சம் செலவு பண்ணி உங்கள் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாய்க்குங்க. அதில் எந்த தப்பும் வரப்போகிறது இல்லைங்க. மொத்தத்தில் முடிஞ்சால் ஆன்லைன் சில பரிவர்த்தனை இருக்குல்ல, அந்த பணம் அனுப்புறது, பணம் வாங்குறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்பிளான பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. பெரிய அமௌண்ட்டு இன்றைக்கி தேவையில்லாமல் கடன் அவங்ககிட்ட வாங்கி இவருக்கு கடன் ஆன்லைன் மூலிமா அனுப்புறது, அல்லது கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கி ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் கவனக்குறைவாக செய்யவே செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா ரொம்ப சிரமமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சிரமமாகி போயிருன்னு வச்சுங்களேன். அதனால் எதையும் பேச வேண்டாம். இன்றைக்கி உங்கள் நாள் உங்களுக்கு உகந்த நாள், கடவுள் உங்கள் குடும்பத்துக்காக கொடுத்த நாள். அவங்களோட காலையில் டூரே கிளம்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் வராது. கரெக்டுங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் அப்படி வெளியூர் பயணத்துக்கு போனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் மனம் விட்டு பேசி குடும்பத்தை எப்படி கொண்டு போகலாம், என்ன காசு மிச்சமாகுது அப்படின்னு ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹாப்பியான ஒன்று கணவன் மனைவி கணவன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி நெருக்கமாகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. கடனாக கொடுத்த பணம் இப்படிலாம் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் சாயந்தரம் தன்னை போல் ஃபோனில் கால் வருங்க, மாப்பிள்ள பணத்துக்கு கொடுக்கலான்னு வந்தேன், வீட்டில் காணாமே அப்படிம்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தியும் கணவன் மனைவி குடும்பத்துடன் வெளியூர் போனால் கூட காதில் விழக்கூடிய நல்ல செய்தி, கடன் வசூலாகக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு தன்னை போல அமையப்போது. சாயந்தரத்துக்குள்ளே நீண்ட நாள் பிரச்சனை, இதுபோல பிரச்சனை தான் சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் போயிடணும். ஜாலியாக குடும்பத்துடன் டூர் போனீங்கன்னா தான் நடக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் இருக்குது. ஏன்னா வெளியில் போனீங்கன்னா தான் அந்த ராசி அந்த கட்டம் உங்களுக்கு கொஞ்சம் மாறங்காட்டி அந்த ஒரு சூழ்நிலை அமைய போகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். புதிய தொடர்புகள் கிடைக்கணும்னா வெளி பயணம், கொஞ்சம் சின்ன இன்ப சுற்றுலா அப்படி போனீங்கன்னா தான் திடீர் நண்பர்கள் நண்பிகளை சந்தித்து ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லைங்க. பல திருப்பங்கள், எதிர்பார்க்காத திருப்பங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத எண்ணங்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இன்னைக்கு லோக்கல் பயணம் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறுங்க. இருந்தாலும் எதுலையும் ஒரு கவனமாக முதலீடு செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி வெளியூர் போனால் கூட பணங்காசு இதில் உஷாராக இருங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையான நாளாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்க போது, மனமகிழ்ச்சிக்கு உண்டான நாள். அவ்வளோதாங்க, நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி. ரைட்டுங்களா? என்ஜாய். தேங்க்யூ. தனுசு ராசி அன்பர்களே நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, மூதாதையர் இருக்காங்களா, தாத்தா பாட்டி, அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கிருந்தாலும் வாழ்க்கை அப்படின்னு குடும்பத்தையே ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அருமையான நாளாக காலங்காத்தாலே வெடிச்சிருச்சு. ரைட்டுங்களா? உங்கள் குலதெய்வம் ரெடி ஆகிட்டார் நேற்று ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. முருகனும் ரெடி ஆகிட்டான். இன்னைக்கு நேரம் கூட தான் வரப்போகிறேன் அப்படின்னு ஃபுல் லீவ் அவர் நேரம் கூட தான் வரப்போகிறார். அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாள், சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள், உன்னதமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது. நீங்கள் கொடுத்து வச்ச மகராசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப எனக்கு சொல்ல ஹாப்பியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். நண்பர்கள் உதவிங்கிறது எனக்கு கேட்கவே வேண்டாம், தன்னை போல் கிடைக்க போகுது. உறவினர்களில் சில பேர் சில கஷ்டமான விஷயங்கள் சொன்னால் கூட அந்த கஷ்டம் உங்களை பாதிக்காத அளவுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்க போகுது. ரைட்டுங்களா?
அதையே தாங்கி நல்ல ஐடியா சொல்லி அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய நீங்கள் பேச்சில் தன்னம்பிக்கையாக பேசி ஒரு உயர்வான பேச்சாக பேசி அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவாக ஈஸியாக மாற்றிடுவீங்க. அவங்க வந்தது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு காபி டீ சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட்டே மாறிடும். அந்த அளவுக்கு பேச்சில் ஒரு கண்ணியம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை உங்கள் பேச்சில் இன்னைக்கு வலுப்படுங்க. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பல வேலைகள் பல நாள் கஷ்டப்பட்டு செஞ்சால் கூட இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியானால ஈஸியாக முடிச்சிருவீங்க. சண்டே தானே வீட்டில் இருக்கு அப்படின்னு நினச்சா கூட ஐடியா 1 100 ஆகும், 100 1000 ஐடியாவை வரும். அது ஒரு ஐடியாவை நீங்கள் சொல்ல சொல்ல ஈஸியாக முடிச்சுட்டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு அமைதியான ஒரு அழகான நாளாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அமைய போகுது. தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கடின உழைப்பு நீங்கள் உழைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தால் கூட அந்த கடின உழைப்புக்கு உண்டான பயன் இந்த வாரத்தில் தெரிய போகுது. இன்னைக்கு கடின உழைப்புக்கு உண்டான முயற்சியை ஆரம்பிச்சிங்கன்னா அதன் பயன் இந்த வாரத்தில் தெரிய போகுது. நம்பிக்கையாக நீங்கள் செயல்படக்கூடிய அருமையான நாளுங்க. இதுக்கு மேலே எப்படிங்க சொல்கிறது, திருமணத்தை பற்றி தகவல் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணால் அந்த திருமணமான நல்ல செய்தியெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மாலை ஈவினிங்க்கு மேலே ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் சின்ன ஒரு இஷ்யூவில் கவலைப்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ்ல கொஞ்ச நாள் மைனஸ் இருக்குங்களே, அந்த சின்ன மனக்கவலை வராமல் இருக்கணும்னா நீங்கள் சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சிவன் கோயில் ஆருத்ரா தரிசனம் சொன்னோம்ல, அந்த மாதிரி கோயிலுக்கு போட்டு வாங்க. அந்த கவலைகளும் அந்த ஈஸ்வரன் தீர்த்து வைப்பான். அப்படி நம்பிக்கையோட கோயிலுக்கு போங்க, நல்லதே நடக்கும். சாயந்தரத்துக்கு மேலே பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடிய வரவுக்கும் செலவுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் மனக்கவலை வரும். வரவு 5000 வந்தால் செலவு 6000 நிற்கும். அதனால் தேவையற்ற செலவுகள் எதுவும் திங்க் பண்ணி செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை பாருங்கள். அவசரப்பட்டு அடுத்தவங்ககிட்ட கடன் கொடுக்குறேன், நான் கொடுக்குறவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தன்னை போல வாலின்றையே போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. அதுதான் அந்த பண பிரச்சனையே வருது. ரைட்டுங்களா? கேட்டால் கூட உங்கள் வரவுக்கும் செலவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள கொஞ்சம் கஷ்டப்படா அப்படின்னு விலகி போயிருங்க. தப்பு வராதுங்க. நயமாக பேசுவாங்க உங்களை பற்றி. ஆஹா ஓஹோ அருமைங்க அப்படின்னு பேசுவாங்க. நயமாக பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் ஆமாஞ்சாமி அப்படி மனசு கொழுந்து போனீங்கன்னா மொத்தமாக இன்னைக்கு பொருளாதாரத்தில் அடி வாங்கிடுவீங்க. யார் என்ன பேசினாலும் பணம் நம்மளுது, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம், குடும்பத்துக்கு செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அவன் தேர்ப்பாடிக்காலும் செலவு பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு வந்துடுங்க. காசு விஷயத்தில் கராராக இருங்க தயவுசெய்து. ஓகேங்களா? அதே போல் ஏதாவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க கூட போய் தப்பாக கூட சொல்லலாம். நீங்கள் பணம் கொடுக்கலீங்கன்னா சண்டைக்கு போகாதீங்க. வீண் விவாதங்கள், வீண் அலைச்சல்கள், வீண் வார்த்தைகளை வெளிவிடாதீங்க. ஏன்னா பணம் கொடுத்தா நீங்கள் ஆகா, பணம் கொடுக்கலையா கஞ்சப்பைய அப்படிம்பாங்க. ரெண்டையுமே ஏற்றுக்க வேண்டாம். நீங்கள் நீங்களாக இருங்க. அப்படி நீங்களாக இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு அமோகமான நாளாக இருக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி, மட்டற்ற சந்தோஷமான செய்தியில் வரப்போகுதுங்க. சந்திரபலன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் கிரக அமைப்பும் அப்படித்தான் இருக்குதுங்க. அதுவும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பான, ஒரு பாசமான, ஒரு இறுக்கமான இணைப்பு மன அளவில் இன்னைக்கு வரப்போகுது. அதனால் குடும்பத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குதூகலம் வரத்தான் போகுது. பிள்ளைகள் மூலிமா ஒரு நல்ல செய்தி, இல்லை குழந்தைங்க ஸ்கூலில் படித்தா அதுலேருந்து ஒரு நல்ல செய்தி, இல்லை குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி பேசினா அது ஒரு நல்ல செய்தி. எதை எடுத்தாலும் நல்ல செய்தி தான் இன்னைக்கு. சண்டே இன்னைக்கு சூப்பர் சண்டே அப்படிங்கிற மாதிரி அமோகமாக அமைய போதுங்க. மகர ராசி நேயர்களே, கவலைப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை திறன் சொல்லுவாங்களே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கான்செப்ட், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கான்செப்டை நீங்கள் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வீட்லேயே தோணும். அந்த ஐடியாவை நீங்கள் கண்டிப்பாக பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 ஐடியா தோணுனா எழுதி வச்சுக்கோங்க. அதில் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்தில் அது நல்லா நடந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பை, நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அருமையான நாளாக உங்களுக்கு வந்திருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. சில முக்கிய முடிவுகளை இன்னைக்கு தனியாக வந்து எடுப்பீங்க. நீங்கள் தனியாக வந்து அது ஐடியா 10 பேர் சொல்லியிருந்தா கூட முடிவுகள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது. அது வேலை வாய்ப்பானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வியாபாரம் ஆனாலும் சரி. அதே போல் குடும்பத்தில் சில கஷ்டங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தை எப்படி தீர்க்கலாம், சில கடன் பிரச்சனைகளோடு இருந்திருக்கலாம், எப்படி தீர்க்கலான்னு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தால், ஒரு பழைய சொத்து ஒன்று தன்னை போல விற்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த சொத்து பல பங்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கங்காட்டி உங்கள் முக்கிய முடிவுகள் அமோகமான ஒரு வரப்பிரசாதம் வச்சுங்களேன். அந்த முடிவு அமோகமாக அமைப்போகுது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அதே போல் பல பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தால் கூட இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவில் சாதாரணமான ஒரு நாளாக அது கடக்காமல் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாளை நான் முடிவு பண்ணேன், பாரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஞாயிற்றுக்கிழமையை போற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரே விஷயத்தை, ஒரு பிரச்சனை இல்லை பல பிரச்சனை இருக்குது. அப்போ அப்படின்னா ஒரே டைமில் 5-6 பிரச்சனையை மண்டையில் இழுத்து போட்டுக்கிட்டு 1 by 1 சொல்யூஷன் தேடணும்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு பிரச்சனையை அதுக்கு என்ன சொல்யூஷன் உட்காந்து சீரியஸாக பாருங்கள். அந்த பிரச்சனை முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்வம் மிகுதியால் ஒரே டைமில் 5-6 பிரச்சனை போட்டு குழப்பினீங்கன்னா எதுக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்க முடியாது. இதெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே அந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படி இருக்குது. அதனால் சொல்ல வரேன்னு வச்சுங்களேன். யாரை நம்புறது அப்படின்னு மத்தியானத்துக்கு மேலே குழப்பம் வரும். ஏன்னா நீங்கள் நீங்களாக சுயமாக முடிவெடுத்தால் நல்லதுங்க. அந்த முடிவை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிங்கன்னா குழப்பி விட்டுருவாங்க.
அப்போ அந்த குழப்பம் யாரை சொல்கிறோம், அவர் சொல்ல கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் குழப்பிக்குவீங்க. உங்கள் முடிவு மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி செய்யுங்க. அந்த முடிவு நல்லாயிருக்கும். மற்றவங்களை கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி போயிருவீங்க. பார்த்துங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? உங்கள் குலதெய்வம் சென்னிமலை முருகனும் ரெடி ஆகிட்டாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிக்கிங்க, பிரயோஜனமாக இருக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் உங்களை நம்புங்க. அதே போல் குடும்பத்துடன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் முதல் சொன்ன மாதிரி அமோகமாக இருந்தாலும் சில விஷயங்கள், உங்கள் கருத்துக்கள், உங்கள் முடிவுகளை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? யாருக்கு ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா முடிவு எடுக்க முடியாது. மொத்தத்தில் பொறுப்புணர்வு உணர்ந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டால் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான நாளாக இன்னைக்கு அமைய போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஓஹோன் நாளாக தான் மகரத்துக்கு தகரம் இல்லைங்க. மகரங்கிறது தங்கங்க, தங்கமான நாளாக வந்துருச்சுங்க. பார்த்துக்குங்க. சரிங்களா? கும்பராசி நேயர்களே, என்னடா காலங்காத்தாலேயே சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு கவலைப்படாதீங்க. சந்திரபலன் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப உற்சாகமான நண்பர்கள், நண்பிகள், உறவினர்களாக வந்து உங்களை காலையில் குதூகலக்கி வைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. அவங்களுடைய ஆதரவு இன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு இருக்குதுங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஆதரவுனால பணவரவு இருக்குதோ இல்லையோ, மன மகிழ்ச்சிக்கு சந்தோஷமாக இருக்காது. ஹாப்பினஸ்க்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. சில சிக்கலான விஷயங்கள் கூட நீங்கள் சொல்லக்கூடிய செயல்களில் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஈஸியாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், அட அருமையான ஐடியாப்பா அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஐடியா கிங்காக நீங்கள் இன்றைக்கி செயல்பட போகிறீங்க. கவலைப்படாமல் இருங்க. உங்கள் போட்டியாளர்கள் இது வரைக்கும் நினச்சிங்களே, அவங்கள ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக கடந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்கள் செயல்திறன் உங்கள் நண்பர்கள் வட்டாரம் மூலியமா உங்கள் குலதெய்வத்தின் அருளால் சென்னிமலை முருகனுடைய ஒரு ஆசையினால் நிறைவேறப்போகுது. செயல்திறனில் நீங்கள் கிங் ஆஃப் கிங் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்க போகிறீங்க. உங்கள் செயல்திறன் ஊக்கம் இருந்ததாக இருக்க போகுது. 10 பேர் உன்னை யோசிப்பாங்க, நீங்கள் 11வது நான் யோசித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அருமையான நாளாக வந்திருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. பிற்பகல் சொல்லக்கூடிய மத்தியானத்துக்கு மேலே ஒரு அருமையான நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும். கவலைப்படாதீங்க. பல காரணங்களால் கூடுதல் வேலைவாய்ப்பு நேற்று வரைக்கும் வந்திருக்கும். ரைட்டுங்களா? அதெல்லாம் மன உளைச்சல் கூட நீங்கள் நேற்று நைட் தூங்குற வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மன உளைச்சல் எல்லாம் வர்றதுக்கு காரணம் நேற்றத்துடைய நிலைமை வேறு, நேற்று நிலைமை வேறு. அந்த மன உளைச்சல் இன்னைக்கு இருக்காது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் பொங்கி எழக்கூடிய ஒரு அருமையான நாளாக கும்பராசி நேயர்களுக்கு இருக்குது. நேற்றத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை நீங்களே ஒரி பண்ணிக்காதீங்க. நாளைக்கு நடக்கிறது கடவுள் பார்த்துக்குவார். இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. என்ஜாய் த டே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் காலையிலேயே வந்துருங்க. சூப்பரான நாளுங்க கும்பராசி நேயர்களுக்கு. இந்த இங்கிதம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பேச்சில் ரொம்ப நாணயமாக பேசுவானப்பா, ஒரு கான்செப்டை சொன்னால் அழகாக பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ இப்போ இந்த இங்கிதம் தெரிஞ்ச ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா, ஒரு நண்பனா, ஒரு நண்பியா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இங்கிதம் தெரிஞ்சாவே நமக்கு அமோகமான ஒரு வரவேற்பு நம்ம பேச்சில் எடுபடுங்க. அப்பேற்பட்ட நாள் தான் திருப்பி சொல்கிறேங்க. ஏன்னா கும்பத்துக்கு அதோட எத்தனை தடவை சொல்கிறதுங்க, அதுதான் அவ்வளோதானுங்க. அதோட நீங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நேற்று வேறு மாதிரி பேசியிருப்பாங்க, இன்றைக்கி அவங்களே வந்து தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உங்களை மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்தக்கூடிய காலகட்டம். பெற்றோர்களின் ஆசீர்வாதம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது. அவங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. மொத்தத்தில் அமோகமான நாள். இருந்தாலும் நீங்கள் 4 மணிக்கு மேலே வண்டி வாகனத்தில் போகிறப்போ ஜாக்கிரதையாக போங்க. கோயிலுக்கு இன்றைக்கி போகிறது ரொம்ப உகந்த நாளாக உங்களுக்கு உன்னதமாக பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, முருகன் கோயில், ஏதோ ஒரு கோயில், உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு உங்களுக்கு எந்த கோயில் இஷ்டமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மன அமைதி டபுள் மடங்காகி குடும்பம் இன்னும் கொஞ்சம் விருத்தியாக உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அருமையாக தெரியுதுங்க. மொத்தத்தில் புதிய அத்தியாயம் அப்படிங்கிறது கான்செப்டை தொடங்கக்கூடிய அட்டகாசமான நாளாக கும்பராசி நேயர்களுக்கு இருக்குங்காட்டி வாழ்த்துக்களுங்க. ரொம்ப சந்தோஷங்க முருகா, தேங்க்யூ. மீனராசி அன்பர்களே, எப்பவுமே கடைக்குட்டி ராசின்னு சொல்லுவோம். கடைக்குட்டி அப்படின்னாவே செல்லம் தானுங்க. அப்படிப்பட்ட செல்லமான இந்த ராசிகளுக்கு நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை குதூகலிக்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவபூர்வமான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அட்டகாசமான நாளாக தான் இருக்குதுங்க. சந்திரபலன் டவுனாக இருந்தால் கூட இந்த கிரக அமைப்பு உங்களுடைய ராசி இதெல்லாம் என்ன பொதுவான ராசி எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்போர்ட்டாக பண்ணுவாங்க. நீங்கள் நெகட்டிவ் இருந்தால் கூட என்ன மாப்பிள்ள டல் ஆகிட்ட, நாங்கள் இருக்கிறோம்ல தைரியமாக இரு அப்படின்னு ஊக்குவிப்பாங்க. அந்த ஊக்குவிப்பின் காரணமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் ஒய்ஃபோட சொல்லுவாங்க, பாருங்க மாப்பிள்ள, பாருங்க மச்சான், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருங்க, இன்னைக்கு சோம்பேறித்தனமாக தூங்கிட்டே இருக்காருங்க. ஏன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு. எந்திரிக்க வாங்கிக்கிறாருங்க, போய் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வானா, நீயே போய் வாங்கிட்டு வா அப்படி என்னையே மிரட்டுறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனைவி பேச்சை ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. அவங்க சொல்கிறதே நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு.
நம்மளை எழுந்து ஓட வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தாட்ஸை நீங்கள் காலையிலேயே மனப்பக்குவமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போதும். மனைவி சொல்லே மந்திரம், அவ்வளோதானுங்க. இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா மனைவி அவங்க சொன்னாலும் சரி, மனைவி கல்யாணம் ஆகாதவங்க பெற்றோர்கள் சொன்னாலும் சரி, அவங்க பெரியவங்க சொல்கிறது, நமக்கு துணைவியார் சொல்கிறது, இந்த மாதிரி பேச்ச கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களையும் கடந்து அட்டகாசமான நாளாக மாறப்போகுதுங்க. உயர்கல்வி கற்கக்கூடிய பசங்களை இருந்தீங்கன்னா அதுக்குண்டான செயலாக்க திட்டத்தை இன்னைக்கு பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான சுமூகமான நாளாக இருக்க போதுங்க. புதிய வாகனம் எதாவது வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னா வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். தனிப்பட்ட முடிவில் நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதை முடிவு பண்ணி ஒரு பிளான் பண்ணி வச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் புதிய வாகனம், புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குதுங்க. அதே போல் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்த்து பார்க்காதீங்க, ஏமாந்து போய்வீங்க. அடுத்தவங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேங்க. சுற்றுலா இன்னைக்கு காலையில் டல்லாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண பேச வேண்டாம். காருக்கு பைக் இருந்தால் கூட ஃபேமிலியோட ஒரு டூர் போய்க்குங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதியே தாராளமாக கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே போல் பணம் காசு உஷாராக இருங்க. கடன் கேட்டு வருவாங்க. கடன் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய வசூல் ஆகாது நீங்கள் கொடுத்த கடன், ஆனால் கடன் கேட்டு வருவாங்க. காசு இருந்தால் கூட கடன் கொடுக்குற நிலைமையில் நான் இல்லை அப்படின்னு ஒதுங்கிங்க. கடன் கொடுத்தா திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு அமையலைங்க. சந்திரபலன் டவுனாக இருக்கங்காட்டி மனமகிழ்ச்சியும் கம்மியாக இருக்கும். அப்போ எங்கே கடன் வரப்போகுது? அதனால் குடும்பத்துடன் மனைவி சொல்கிறத இல்லை பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னா இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அமோகமான நாளாக கடந்து போகலாங்க. சோம்பி படுத்துருந்து வச்சுங்களேன். சோம்பேறித்தனமாக படுத்துருந்து அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். ஐயோ டென்ஷன் ஆகுதே மனசு அப்படின்னு தன்னப்பா டென்ஷன் ஆகிக்குவீங்க. காரணமே இருக்காது. ரைட்டுங்களா? அப்படி டென்ஷன் ஆனீங்கன்னா பிள்ளைகளின் எண்ணங்கள், பிள்ளைகளை பற்றி என்ன பண்ண போகிறேன், எப்படி சம்பாதிக்க போகிறேன், நான் எப்போ கார் வாங்க போகிறேன் அப்படின்னு யோசனைகள் வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் நம்ம கையில் இல்லைங்க, எல்லாம் நம்ம இறைவன் கையில் இருக்குது, நம்ம உழைப்பில் இருக்குது அப்படின்னு மனசார நம்புங்க, நல்லதே நடக்கும். உங்களை நீங்களே யோசனைட்டே இருந்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையோட டெப்த்துக்கு போயிடுவீங்க. அதனால சோறு வந்துடுது. சோம்பலாக இருந்தாவே பல எண்ணங்கள் நெகட்டிவ் தான் வருதுன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட எண்ணங்கள் இல்லாமல் நீங்கள் சிலர் பேச்சை நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுனா கூட நம்பாதீங்க. கடவுள் மேலே பாரத்தை போடணும். இல்லை ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினச்சா சாமிட்டு போய் ஒரு பூ கேளுங்க. அவர் அருளாசி கிடைச்சதுன்னா அந்த காரியத்தை பண்ணுங்க, இல்லை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்கள் மேலே நம்பிக்கையில் இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இருக்குங்காட்டி இவ்வளோ தான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் மைனஸ் இருந்தால் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மைனஸ் குறைஞ்சு ஒரு சுமூகமான நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. மொத்தத்தில் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே என்னென்னா சோதனைகள் பல விஷயத்தை நீங்கள் கடந்து சாதனைகளாக மாற்றுவீங்கன்னா கண்டிப்பாக பெற்றோர்கள் மனைவி பேச்ச கேளுங்க. அவங்க தான் இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய செயலாக்க திட்டம் அவங்களது. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இன்றைய சோதனையிலே கடந்து சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்க போதுங்க. மீனராசி நேயர்களே கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சரிங்களா? இந்த 12 ராசிகளைங்க யதார்த்தமாக எப்படி இருக்கோ அப்படியே சென்னிமலை முருகன் அருளால் அப்படியே சொல்லியிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனல் பிடிச்சிருந்தா அந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறாங்க. தம்ஸ் பட்டன் இருக்குல்ல, அதை அமுத்தணுங்கிறாங்க. எல்லாம் அமுத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேனலும் மேலாகும். உங்களுக்கு மற்ற செய்திகள் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாம் சென்னிமலை முருகனுடைய செயல்பாடு எப்படியோ அதன் வழி நடப்போம். நற்பவி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.